கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொலியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்ற தொடரிலிருந்து கர்த்தருக்கு நாம் செய்யும் பொருத்தனை அப்படின்ற தலைப்பிலிருந்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். பொருத்தனை, நேர்ந்து கொள்ளுதல், கர்த்தர் பேரில் ஆணையிட்டுக் கொள்ளுதல், உடன்படிக்கை செய்து கொள்ளுதல், இப்படி அநேக விதமான வகையிலே நாம் என்ன பண்ணுறோம், கர்த்தரத்திலே கூட பொருத்தனை செய்து கொள்கிறோம் என்று நமக்கு வேதத்திலிருந்து தெரிகிறது இல்லையா? அப்போது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் நம்ம கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இதை நமக்கு திருச்சபையிலும் சொல்லிக் கொடுத்துருப்பார்கள், நம்மளுடைய பெற்றோரும் நமக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லையா? நமக்கு வாழ்க்கையில் சில காரியங்கள் நிகழணும் அப்படின்னா நம்ம ஜபிக்கும் பொழுது நமக்கு பொருத்தனை செய்து ஜபிச்சா அதுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார், நமக்கு அதை செய்வார் அப்படின்னு சொல்லி வளர்த்துருந்துருப்பாங்க. இன்னும் சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் சில ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பதற்கென்று நம்ம சில பொருத்தனைகளை எடுத்துக்கொள்வோம் இல்லையா? சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய பேர் என்ன செய்வோம், நான் இன்னையிலேருந்து என்னோட வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுவேன், 2 வேளை தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. சில பேர் 1 வேளை சாப்பாடு எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இன்னும் அநேகம் பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு சண்டே, அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா இந்த நாள் முழுவதும் நான் என்ன பண்ண மாட்டேன், வேறு எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டேன், கர்த்தருடைய காரியத்தை மாத்திரம் தான் நான் செய்வேன். என்னோட குடும்பத்திலும் கூட என்னோட பிள்ளைகளும் கூட அடுத்த நாள் பரீட்சை இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்கூல் புக்ஸ் எடுத்து படிக்க விட மாட்டேன், கர்த்தருடைய காரியத்தை மாத்திரம், கர்த்தருடைய வேதத்தை மாத்திரம் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், தியானிப்போம் அப்படின்னு சொல்லி சில பேர் பொருத்தனை எடுத்திருப்பாங்க. இப்படி அநேக விதமான பொருத்தனைகள் நம் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. சில காரியங்களுக்கு நாம் நேர்ந்து கொள்கிறோம், சில உடன்படிக்கைகளை நம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய நாமத்தின் பேரிலே கர்த்தருடைய பிரசன்னத்தில் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? இப்படி இந்த உடன்படிக்கையை செய்தலை கொடுத்து வேதம் நமக்கு என்ன சொல்கிறது, அதை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதை குறித்து தான் என்ன பண்ண போகிறோம், இந்த காணொலியில் நாம் தெளிவாய் தியானிக்க போகின்றோம். வாருங்கள், இந்த காணொலிகளை செல்லலாம். பொருத்தனைகளை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் நாம் செய்து கொள்ளும் பொருத்தனை கொஞ்சம் சீரியஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாய் தெரிகிறது இல்லையா? ஆண்டவரிடத்திலே நாம் ஒரு பொருத்தனையை செய்வோமே ஆனால் அந்த பொருத்தனையை நாம் திருப்பி செலுத்துவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. இதை பழைய ஏற்பாட்டில் அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோசே அழகாக அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறார், ஆண்டவர் இவ்விதமாக உங்களிடத்துல சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னன்னா, ஒரு பொருத்தனையை கர்த்தரிடத்தில் ஒருத்தன் எடுப்பான்னா அதை என்ன பண்ணணும், கண்டிப்பாக அவன் திருப்பி செலுத்துவதற்கு அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பொருத்தனை கர்த்தர்கிட்ட செலுத்திட்டு நம்ம செலுத்தாமல் இருப்போம்னா அது நமக்கு ஒரு பெரிய பாவமாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி நம்ம ஒரு கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனையை எடுக்காமல் இருப்போமே ஆனால், அதாவது ஒரு பொருத்தனை செய்யாமல் இருக்கோம் அப்படின்னா அது அந்த மனுஷனுக்கு பாவம் இல்லை என்று தான் வேதம் சொல்லுது. அப்போது ஒரு பொருத்தனையை செய்து அதை நிறைவேற்றாமல் இருப்பதை காட்டிலும் பொருத்தனையை செய்யாமல் இருப்பதே நலம் அப்படின்றதான் வேதத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், பொருத்தனை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. வேதம் பொருத்தனை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் வேதம் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பொருத்தனை நம்ம ஆண்டவரிடத்தில் எடுப்போமே ஆனால் அதை நிறைவேற்றவே வேண்டும். அதை கர்த்தர் நம்மிடத்திலே நிச்சயமாக எதிர்பார்க்கிறார் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்படி நம்மளால் அந்த பொருத்தனை செலுத்தக்கூடாத சூழ்நிலை இருக்குமே ஆனால் நம்ம பொருத்தனை எடுக்காமல் இருப்பதே அது நமக்கு நலமாக இருக்கும் என்றதான் வேதத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட். இதை என்ன பண்ணலாம், ஒரு 2-3 வேத பகுதிகளிலிருந்து வாசிச்சுட்டு நம்ம அதை தெளிவாய் தியானிக்கலாம். என்னாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி, கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். அடுத்ததாக உபாகமம் 23வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையிலே கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. இப்படியாக இந்த வேத பகுதி சொல்கிறது. இன்னும் ஒரு முறை நம்ம பிரசங்கி 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிச்சிடலாம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரிடத்தில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய்.
நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். இப்படியாக இந்த வேத பகுதிகள் நமக்கு சொல்றத நம்ம பைபிள்ல தெளிவா நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அப்போ கர்த்தரிடத்துல பொருத்தனை செய்து கொண்டோம்னா அந்த பொருத்தனை நம்ம என்ன பண்ணணும்? காலம் தாமதியாமல் குறித்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? சரியாய் செய்ய நாம் கடமைப்பட்டவர்கள். அப்படி நம்ம செய்யாமல் போனோம்னா அது நமக்கு என்னவா மாறும்? ஒரு பாவமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. பொருத்தனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லலை. பொருத்தனை செய்தால் அந்த பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி அநேக நேரங்களில் நம்ம பொருத்தனை எடுக்கும்போது அதற்கு ஒரு எஃபெக்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆண்டவரத்தில் போய் நம்ம விசுவாசத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் எனக்கு இது செய்வீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? பொருத்தனை இதை செலுத்துகிறேன் என்று நாம் கேட்க போதும் சரி, நம் வாழ்க்கையில் இன்னும் சில டிசிப்ளின் பேஸ்டான பொருத்தனைகளை நாம் எடுக்கும் போதும் சரி, கர்த்தர் அதில் பிரியப்படுவதாய் தான் நமக்கு வேதம் காட்டி கொடுக்கிறது. ஆனால் நம்ம பொருத்தனை எடுக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ரேஷாக எடுத்துடக்கூடாது. நம் பொருத்தனை கர்த்தரிடத்தில் எடுக்கும்போது கர்த்தருடைய ஆவியினிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஏவுதல் வருகிறதா என்பதை பார்த்து கர்த்தர் நமக்கு வழி காட்டுகின்றபடி நம்ம என்ன செய்யணும்? அந்த பொருத்தனை எடுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை நம்ம மாம்சத்தில் ரொம்ப ரேஷாக ஒரு பொருத்தனை எடுத்துட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக நம் வாழ்க்கையிலே அநேக கஷ்ட சூழ்நிலைகள் வரும் என்பது நமக்கு வேதத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. நம்ம சில ஈவெண்ட்ஸை வேதத்திலிருந்து நம்ம பார்த்துடலாம். முதலாவது நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தா, வேதத்தில் எப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயாதிபதி இருக்கிறதா பார்க்கிறோம். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அம்மோன் புத்திரருக்கு எதிராக ஒரு போர் செய்து போகிறார். அப்போ போர் செய்து போகும்போது என்ன சொல்றார் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு பார்த்தா, இந்த அம்மோன் புத்திரர் இடத்துல எங்களுக்கு நீங்க ஒரு வெற்றியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் அவங்களை ஜெயிச்சுட்டு சமாதானத்தோட கூட திரும்பி நான் வரும்போது எங்கள் வீட்டு வாசற்படியிலிருந்து முதல்ல என்ன வெளியில் வருதோ அதை நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்கென்று சர்வாங்க தகன பலியாக நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு? எப்தா ஒரு பொருத்தனை செய்து விடுகிறதா நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கண்டிப்பாக எப்தா அந்த போரில் ஜெயிக்கும்படியாய் ஒரு கிரியை செய்கிறார். அவங்க ஜெயிச்சுட்டு திருப்பி சமாதானத்திலே திரும்பி வரும்போது என்ன நடக்குதுன்னா, எப்தாவினுடைய ஒரே மகள் என்ன பண்ணுறான்னா, அவங்க வீட்டு வாசற்படியிலிருந்து வெளியில் வாத்திய கருவியை வாசிச்சுட்டு அவங்க தகப்பனை வரவேற்க வருகிறதாய் நம்ம பார்க்கிறோம். எப்தா இந்த இடத்துல ஒரு பெரிய விசனத்தில் மாட்டிக்கொள்ளுகிறதாய் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இவர் எப்படி மாட்டிட்டார் அப்படின்னா, தன் வாயிலிருந்து அவர் சொன்ன அந்த உடன்படிக்கையிலேயே அவருக்கு ஒரு சோதனை அவர் சிக்கி கொண்டதாய் நம்ம தெளிவாக இந்த வேத பகுதிகளிலிருந்து நம்ம வாசித்து பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி யோசுவாவின் காலத்திலும் ஒரு சூழ்நிலை நடக்குது. அங்கே என்னென்ன, ஆண்டவர் நீங்கள் போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது அங்கே உங்களை சுற்றி இருக்கின்ற புறஜாதிகளோடு நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க? கலக்காதீங்க, அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவாக இவர்களிடத்துல கட்டளையிட்டு இருந்தார். ஆனாலும் கூட கிபியோனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலரை எப்படியாக வழிநடத்துகிறார் அப்படின்றத பார்த்து அவங்க கர்த்தரை பார்த்து பயந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அவங்க உடனே அந்த பயத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம போய் இந்த ஜனங்க கூட போய் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்குவோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இவங்க போய் நம்மகிட்ட உடன்படிக்கை செய்யணும் அப்படின்னா அவங்கள கொஞ்சம் தந்திரமாக தான் நம்ம ஏமாற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு ஒரு பிளான் பண்ணி போய் என்ன செஞ்சிடுறாங்க? யோசுவாகிட்டையும் சரி அந்த ஜனங்களின் பிரபுக்கள்கிட்டையும் சரி போய் இவங்க ஒரு கதையை சொல்லிடுறாங்க. அந்த கதையை அவங்களும் நம்பி கர்த்தருடைய நாமத்தின் பேரில் ஆணையிட்டு அவர்களிடத்தில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஒரு உடன்படிக்கைக்குள்ளே போயிடுறாங்க. அந்த உடன்படிக்கை என்னதுன்னா, இந்த கிபியோனியர்கள் என்ன பண்ணலாம்? அவங்க எங்கள் கூடயே இருக்கலாம், ஆனால் அவர்களை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? சேதப்படுத்த மாட்டோம், அவர்கள் மீது எங்களுடைய கைகளை நம்ம போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்னாக இவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு ஆணையிட்டுக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த ஆணையின்படி என்ன ஆகுது அப்படின்னா, கிபியோனியர் என்னதான் இவங்களை ஏமாத்திட்டாங்கன்னு இவங்களுக்கு பின்னால் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இவங்க கிபியோனியரில் இவர்கள் கூடயே வாழ அனுமதிக்கிறார்கள். அவங்களை இவங்க என்ன பண்ணல? சேதப்படுத்தவும் இல்லை, அவர்கள் மீது இவங்க கையை போடவும் இல்லை. ஏன்னா கர்த்தர் இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதனாலே. இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, சவுல் இஸ்ரவேலின் ராஜாவா மாறினதுக்கு அப்புறம் இஸ்ரவேலை பற்றின ஒரு வைராக்கியம் உடைய ஒரு மனுஷனாய் சவுல் காணப்படுகிறான். அதனால அவன் என்ன பண்றான்? இந்த கிபியோனியர்ல அவன் நசுக்குறதாய் பார்க்கிறோம். நீங்க யாரா எங்கள் மத்தியில் நீங்க செலுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மீது கொன்ற பற்றின் காரணமாக அவன் கிபியோனியரை நசுக்குனதா நம்ம பார்க்கிறோம். அவன் அப்படி செய்ததுனால அந்த நிலத்தின் மேல் என்ன வந்துச்சுன்னா ஒரு சாபம் வந்தது என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அந்த சாபம் சவுல் காலத்தில் மாத்திரம் இல்லை, தாவீது அரசாணும் பொழுது
முதல் 3 வருஷங்கள் அங்கே பஞ்சம் உண்டானதை நம்ம பார்க்கிறோம். இந்த பஞ்சத்தின் காரணம் என்னன்னு தாவீது போய் கர்த்தரிடத்துல கேட்கும்போது தெளிவாய் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலமா அவனுக்கு தெரிய வருகிறது. இது கிபியோனியர்களை நீங்கள் என்ன பண்ணீங்க, சவுல் காலத்துல நசுக்கினதனாலே இந்த நிலத்தின் மீது இந்த சாபம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் முன்பாக நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கையும் ஒரு பொருத்தனையும் அவருக்கு மிக முக்கியமா இருக்கிறது என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அதன் பின்பாக அவங்க என்ன பண்றாங்க, கிபியோனியர்கள்ட்ட போய் சமாதானம் பேச போகும்போது சவுல் குடும்பத்திலிருந்து அவருடைய குமாரர்களை என்ன பண்ணீங்க, தண்டனையாய் கொடுக்க வேண்டும் சொல்லி அவங்க சொல்லுகிறாங்க. அதை செய்ததற்கு பிற்பாடு தான் அந்த நிலம் தன் விளைச்சலை கொடுக்க ஆரம்பிச்சது தாவீதினுடைய காலத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்படியாக நம்ம கர்த்தருடைய நாமத்தின் பேரில் எடுத்துக்கொண்ட பொருத்தனையும் அவர் நாமத்தில் நம்ம ஆணையிட்டு சொன்ன வார்த்தைகளும் உடன்படிக்கையும் கர்த்தருக்கு முன்பாக ரொம்ப பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நம் வாழ்க்கையிலே நிச்சயமாக எதிர்பார்க்கிறார் என்று வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி கர்த்தரிடத்துல நாம் ஒரு பொருத்தனை செஞ்சோம்னா இந்த வேத வசனங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, அதை திருப்பி செலுத்துவதற்கு நாம தாமதிக்க கூடாது. நான் இதை செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை செய்கிறவரில் நம்ம இருக்கணும் வாழ்க்கையில், இல்லையா? இல்லை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் இப்பறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தாமதமாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்லாக்காக இருந்தோம் அப்படின்னா அவரில் வேதம் என்ன சொல்லுதுன்னா மூடர்கள் அப்படின்னு தான் சொல்லுது. ஆண்டவர் எப்படியுமே இப்படிப்பட்ட மூடவர்கள் இடத்துல என்ன பண்ணுகிறது இல்லை, சந்தோஷமாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேத பகுதியில் நம்ம வாசித்தோம், இல்லையா? அதனால் நம்ம எடுத்த பொருத்தனையை நேரத்திற்கு சரியாய் நம்ம என்ன பண்ணணும், கடைபிடித்து செலுத்த வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நேர்ந்து கொள்வோம், இல்லை பொருத்தனை எடுத்துருவோம். ஆனால் ஆண்டவருக்கு அதை செலுத்தும் போது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்ஸ்டாண்டர்டாக செய்வோம், இல்லையா? சரி, அதை அப்படி செஞ்சால் போதும், அவ்வளோதானே, சர்ச்சுக்கு தானே செய்கிறோம், இல்லை ஆண்டவருக்கு தானே செய்கிறோம், அப்படி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ளாக ஒரு ஏவல் வரும். அந்த ஏவல் எங்கேருந்து வருதுன்னா பிசாசின் இடத்துலேருந்து வருகிறது, இல்லையா? ஆண்டவர் இடத்துல நம்ம செலுத்த வேண்டிய பொருத்தனையும் சரி, அவரிடத்துல நாம் செலுத்த வேண்டிய நேர்த்திகளும் சரி ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது, இல்லையா? இதை நம்ம எங்கேருந்து பார்க்கலாம்னா மல்கியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிச்சோன்னா இதை நமக்கு தெளிவாய் தெரியும். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக இந்த வேத பகுதி சொல்றதை நம்ம பார்க்குறோம், இல்லையா? அப்போ நம்ம ஒரு ராஜா, பூமியில் இருக்கின்ற ஒரு ராஜாக்கே நம்ம என்ன செய்ய மாட்டோம், சப்ஸ்டாண்டர்டாக அவனை கொண்டு போய் கொடுக்க மாட்டோம், அவர் தெரிஞ்ச என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மகத்துவமான அந்த சர்வ உலகத்தையும் படைத்த தேவனாகிய மகத்துவமான ராஜாக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சப்ஸ்டாண்டர்டாக குவாலிட்டி கம்மியாக எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம என்ன நேர்ந்து கொண்டோமோ, நாம் எதை அவருக்கு பொருத்தனையாக எடுத்துக்கொண்டோமோ அதை சரியாக ஹை ஸ்டாண்டர்டில் செலுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், கடமைப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அதே மாதிரி வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, யாக்கோபு 3ஆவது அதிகாரத்தில், ஒரு மனுஷன் சொல் தவறாதவனானால் அவன் எப்படி இருக்கிறான், பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாயும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வேத பகுதி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சொல் தவறாமல் நாம் இருக்க வேண்டும் அப்படின்றது வேதத்தின்படி ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. கர்த்தர் நம்ம இடத்துல அதை நிச்சயமாய் எதிர்பார்க்கிறார் அப்படின்றதும் இதன் மூலமாய் நமக்கு தெளிவாய் தெரிகிறது. அதனால நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நாளைக்கு நாம் இருக்க போகிறோமா அப்படின்றது நமக்கு தெளிவாய் தெரியாது. நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன சூழல் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவாய் தெரியாது, இல்லையா? அதனால் நாம் கர்த்தரிடத்திலே செய்கின்ற பொருத்தனைகளும் அவருடைய நாமத்திலே நாம் ஆணையிட்டு செய்கின்ற உடன்படிக்கைகளும் சரி, அது கர்த்தருடைய ஆவியினாலே ஏவப்பட்டதும் ஆண்டவர் நம்ம இடத்திலே கற்பித்த ஒரு காரியமாக இருக்குமே ஆனால் அதில் நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு என்று நமக்கு வேதத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. ஆனால் நாமவே மாம்சத்தின் திராணியிலிருந்து நமக்கு ஒரு வாஞ்சை ஏற்பட்டு அந்த வாஞ்சையின் மூலமாய், மாம்ச வாஞ்சையின் மூலமாக ஒரு உடன்படிக்கை எடுப்போம்னா அதில் நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு நாம் எப்படி இருக்கணும், கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பலத்தை பெறுவோமே ஆனால் கண்டிப்பாக நம்ம அந்த சோதனைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆனாலும் அந்த பொருத்தனைகளை நாம் எடுப்பதற்கு முன்பாக தேவனிடத்திலே நாம் என்ன பண்ணணும், ஜெபித்து அவருடைய உத்தரவை பெற்றுக்கொண்ட பின்பு ஆவியானவருடைய வழிநடத்துதலை நாம் அதை செய்யும்போது அது நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதமான காரியமாய் அமையும் என்பதுதான் வேதத்திலிருந்து நாம் தெளிவாய் கற்றுக்கொண்ட காரியம். இனிமேலும் நம் வாழ்க்கையில் நாம் பொருத்தனை செய்யும் பொழுது நாம் கவனக்குறைவாய் இதை எடுத்துக்கொள்ளாதபடி, இதை கர்த்தருக்கு முன்பாக நான் எடுத்துக்கொண்ட நியமனம், இதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார்,
இதிலே நாம் திருப்பி செலுத்துவதற்கு நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தை நம் மனதிலே வைத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி நாம் இந்த பொருத்தனைகளை எடுத்து அதை திருப்பி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருப்போமே ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையிலே இன்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலேயோ நம்மால் இந்த பொருத்தனை செலுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம வாழ்க்கையில் வருமே ஆனால் அதை எடுத்துக்கொள்வதை விட பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நமக்கு நலமாய் இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுப்பதை நாம் என்ன பண்ணணும், இன்றைக்குமே நம்ம வாழ்க்கையிலே நிச்சயமாய் இதை நம்முடைய சிந்தையிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களை இன்னும் ஒரு காணொளியை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிறிஸ்துவிலே உங்களுடைய சகோதரன் ஜோயல்.